ஒரு ட்ரெயினை பொதுவாக ஆப்ரேட் பண்ணோம்னா அதுக்கு ஃபியூலா டீசலோ இல்லை ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டியோ தேவைப்படும். ஆனால் ரீசெண்டாக யூகேவில் கிரேட் வெஸ்டர்ன் ரயில்வேவும் ஹிட்டாச்சி ரயில்ஸும் சேர்ந்து புதுசாக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வெறும் பேட்டரிஸை வச்சு 322 கிலோமீட்டர் கண்டினியூஸா ஒரு ட்ரெயினை ரீசார்ஜே பண்ணாம ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரெயின் போய் நிக்கிற நேரத்துல 22% சார்ஜ் ரிமைனிங் இருந்திருக்கு. இது ஒரு டெஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால அந்த ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடு 120 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஆனா இந்த ட்ரெயின் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் 64 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் ரீச் ஆயிருக்கு. விவா ரயில்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி மூலமா அந்த ட்ரெயின்ல இருக்கிற 6 பேட்டரிஸையும் வெறும் 3.5 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் 700 கிலோவாட் பேட்டரி சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல யூகேவில் டீசல்ல ஆப்ரேட் ஆகிற இன்டர்சிட்டி ட்ரெயின்ஸ் தூக்கிட்டு இந்த ட்ரெயின்ஸை யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயினால பிளெக்சிபிளா போத் எலக்ட்ரிஃபைடு அண்ட் அன்எலக்ட்ரிஃபைட் ட்ராக்ல ரன் ஆக முடியும். டீசல் ட்ரெயின்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற இந்த ட்ரெயின்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அவ்வளோவா காஸ்ட் செலவாகாது அப்படின்னு சொல்றாங்க.